Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard chapter 1 term 3ல try this page number 15 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா simplify 35 into 3/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து simplify பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், 35 into 3/7 சொல்லியிருக்காங்க. நம்ம கேன்சலேஷன் பண்ணணும், அவ்வளோதான். கேன்சலேஷன் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதலாம். இல்லைனா உங்களுக்கு கேன்சலேஷன் பண்ண தெரியலனா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட கேன்சல் பண்ணலாம். பட் அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்போயுமே கேன்சலேஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைனா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேன்சலேஷன் எப்படி பண்ணணும்னா சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தான் பண்ணணும் கேன்சல், சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7ம் 35ம் 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 7 1s are 7, 7 5s are 35. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். 5 into 3/1 into 1. இப்போ 5 into 3 பார்த்தீங்கன்னா 5 3s are 15/1 into 1 பார்த்தீங்கன்னா 1. ஸோ 15/1 is nothing but 15. டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அப்படியே விட்டுடலாம். நியூமரேட்டரை மட்டும் எழுதிக்கோங்க. பட் நியூமரேட்டரில் 1 வந்துச்சுன்னா அது எழுதணும். இதுவே 1/15 வந்துச்சுன்னா அந்த 1/15 எழுதணும், அதை 15 மாற்றக்கூடாது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/5 ஆஃப் 15. 1/5 ஆஃப் 15. ஸோ ஆஃப் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். அப்போ இங்கே வேர்டில் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். 1/5 into 15ன்னு அர்த்தம். ஓகே, இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன், இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் தான். இங்கே எதுவுமே இல்லைனா 1 போட்டுக்கோங்க. இது 15 வந்து டினாமினேட்டர்னு எடுத்துக்கக்கூடாது, 15 வந்து நியூமரேட்டர், சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5ம் 15ம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகும். 5 டேபிளில் 5 1s are 5, 5 3s are 15. இப்போ மீதி என்ன இருக்குன்னா 1 நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 3/1 is nothing but 3. ஓகே, புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். Find the value of 1/3 of 3/4. அதே மாதிரி தான் 1/3 into 3/4. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். எந்த டேபிள்? இந்த 3யும் 3யும் சேம் டேபிள். 3 1s are 3 1s are, அவ்வளோதான். மீதி பார்த்தீங்கன்னா 1 into 1 வந்து 1/1 into 4 வந்து 4. இதை நம்ம வந்து 4ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா டினாமினேட்டரை வந்து அப்படியே தான் எழுதணும். நியூமரேட்டரில் 1 வந்துச்சுன்னா அப்படியே தான் எழுதணும், விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மல்டிப்ளை 7 3/4 by 5 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 7 3/4ஐயும் 5 1/2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பார்த்தாலே தெரியுது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இம்ப்ராப்பராக மாற்றிட்டு தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ 4 7s are 28. 28 + 3 வந்து 31/4. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரும் ஆட் பண்ணுங்கள். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு மாற்றுறது எப்பயும் போல தான், அது ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. 2 5s are 10, 10 + 1 வந்து 11/2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேம் பண்ணிடலாமா? தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தான் டினாமினேட்டர் சேம் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்குலாம் பண்ணக்கூடாது, அப்படியே தான் வச்சுக்கணும். கேன்சலேஷன் தான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். 2 31 எதுவுமே கேன்சல் ஆகலை பாருங்கள், சேம் டேபிளில், கரெக்டுங்களா? அப்போ கேன்சல் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா அப்படியே நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரியுதுங்களா? இப்போ 31 into 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படியே 341/4 2s are 8, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறக்கூடாது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மறுபடியும் ஆன்சர் எழுதணும். கொஷின் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா கண்டிப்பாக ஆன்சரையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் எழுதணும், சரிங்களா? ஸோ 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are வந்து 24, 8 4s are போட்டுக்கலாம் 32, பேலன்ஸ் வந்து 2, நெக்ஸ்ட் இந்த 1 இருக்கிறேன் 21, 8 2s are வந்து 16, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருமா? ஓகே, இப்போ இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது வந்து டிவைசர். ஸோ கோஷன் பார்த்தீங்கன்னா 42, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 5 டிவைசர் பார்த்தீங்கன்னா 8, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42 5/8. ஓகே, ஏன்னா இது எதுவுமே கேன்சல் ஆகாதனால நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணி தான் போடணும், சரிங்களா? அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ஹோல் நம்பர் தனியாக மல்டிப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தாலே இம்ப்ராப்பராக மாற்றிட்டு பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 4 சம்ஸும் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய்.